ஸோ அதுக்கு பிறகு வந்து அவர் சந்தானம் அவரும் சேர்ந்து இணையறதா இருந்தது. பட் தக் லைஃப்னால கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கிறது உண்மை தான் சிம்புவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவ்வளோ டிசாஸ்டர் மூவியாக இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கலையே. ஒரு ஆவரேஜ் ஃபில்மாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதுக்காக வந்து மெனக்கெட்டு வந்து பல படங்களை இழந்து ஹெவி லாஸ் சிம்புவுக்கு. பல படங்கள் வந்து கைவிட்டார். இந்த பராசக்தியில் அவர் தான் நடிச்சிருக்கணும், அதை கைவிட்டார். ஸோ வந்து என் பார்வையில் வந்து கேட்டிங்கன்னா மீண்டும் வந்துடுவார். பட் வந்து அந்த என்ன சொல்ல கேட்டால் அந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிக்ஸாக் ஆகிடுச்சு இந்த ஒரு படம் தோல்வினால். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதெல்லாம் வந்து ஏற்கனவே பெரிய கேப் கொடுத்தவர் தான், அவங்களுக்கு தெரியும். பெரிய பிரேக் கொடுத்துட்டு வந்தவர் தான், கம்பேக் கொடுத்தவர். சிம்புவை பொறுத்த வரைக்கும் தோல்வியிலேயே வளர்ந்த மனுஷன். அதனால் இதுக்கெல்லாம் அசர மாட்டான். இதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். வந்து அவன் இந்த என்ன சொல்ல சுட்டெரிக்க சாம்பல்லேருந்து கிளந்து எழுதக்கூடிய வந்து பீனிக்ஸ் பறவை மாதிரி அதெல்லாம் எழுந்து கிளம்பி வந்துடும். அடுத்த ஒரு படம் ஒரு ஹிட்டு கொடுத்தா முடிஞ்சிடுச்சு. அது வந்து சரியான ஒரு இயக்குனரை பார்த்து, ஏன்னா நிறைய படங்கள் இருக்குது, கைவசம் இருக்குது. இப்போ சிம்புவும் வந்து இவரும் வெற்றிமாறனும் இணையிற மாதிரி கூட ஒரு படம் பேசிகிட்டு இருக்கிறாங்க.